புதுவையில் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். சில நிமிடங்களில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி அவர்கள் இணைந்திருக்கார். இந்த வகையிலான பிரச்சாரம் அப்படின்றது ஒரு புது கலாச்சாரமாக மாறியிருக்கா? ஏன்னா ஒன்று பொதுக்கூட்டமாக இருக்கணும், இல்லை சாலை வழியிலான பிரச்சாரமாக இருக்கணும். இது ரெண்டு கலந்துதான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுவரைக்கும் தமிழக அரசியல் இப்படியாப்பட்ட, இந்திய அரசியலே இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை நம்ம பார்த்ததே இல்லைன்னே சொல்லிடலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய இந்த நம்ம தொலைக்காட்சி யுகம் வந்த பிறகு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோன்னா கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் யாரும் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை. உண்மையிலே இது நிர்வாகத்துக்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். ஏனென்றால் இயல்பாக அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை விட அல்லது ஒரு வரவேற்பை விட மக்கள்கிட்ட ஒரு அதீதமான ஒரு ஆர்வம் ஐயா விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர், இளம்பெண்கள், சிறுவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தான். ஏன்னா பெரியவர்களை தாண்டி அந்த இளம் வயதில் இருக்கவர்கள்கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிமானமும் அந்த நேசமும் தான் இவ்வளோ பெரிய மக்கள் திரளை கொண்டு சேர்க்குது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவோ ஒழுங்குபடுத்தியிருக்காங்க, முறைப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட அதுக்கெல்லாம் அந்த எவ்வளோ முறைப்படுத்தி இருந்தாலுமே கூட இப்போ ஏன் இவ்வளவு சிக்கல்களை களத்தில் இருக்கக்கூடிய நம்ம நிருபர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லைங்களா? ஒரு பாஸுக்கு 2 பேர், ஒருத்தர், இந்த மாதிரியான குழப்பங்கள். இது ஒரு மக்கள் வெளிப்படுத்துகிற ஒரு ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்புறம் இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, பாஸ் இல்லாமல் யாரும் வராதிங்கன்னு. ஆனாலும் மக்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையில் போய் அங்கே காத்து நிற்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. நிர்வாகத்துக்கு இது ரொம்ப சவாலான ஒரு விஷயந்தான். அது ஒரு மாநிலம் அப்படின்றப்போ அதை மேனேஜ் பண்ண முடியும். அவர் இந்த மாவட்டமாக வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, ரிசோர்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுல பல சிக்கல்கள் இருக்குல்ல. 500 பேர் பாதுகாப்புக்கு கொடுத்துமே கரூர் நிகழ்வை தடுக்க முடியலை. அப்போது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போகிறப்ப இது எப்படி இருக்கும் சார்? இது நிர்வாகமும் அந்த கட்சியும் சேர்ந்து உட்கார்ந்து தான் ஒரு பேட்டர்னை எவால்வ் பண்ணணும். ஏன்னா இது வெறும் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு மட்டுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது சார். ஏன்னா இதில் கண்டிப்பாக நிர்வாகத்தினுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அரசியல் கட்சிகளுக்கும் அந்த அளவுக்கு பங்கு இருக்குது. அப்போ அவங்க இதை புரிஞ்சு இப்போ அவங்களுக்கு புதுச்சேரிங்கிறது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ இந்த சம்பவத்துக்கு பிறகு இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்த பிறகும் நடைமுறையில் என்னென்ன சிக்கல் அவங்க பார்க்குறாங்கன்றதை இன்றைக்கி அவங்க புதுச்சேரியில் பார்த்துருப்பாங்க. அப்போ இதுக்கு பிறகு இந்த சிக்கல்கள் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இப்போ அடுத்து ஈரோட்டுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அங்கே ஏற்கனவே ஐயா செங்கோட்டையன் அந்த அஇஅதிமுகலேருந்து போய் இணைஞ்சதுனால இன்னும் அவருடைய பலத்தை காட்டுவதற்கான ஒரு ஆயத்த பணிகளில் ஈடுபட, இபிஎஸ் வேற போயிட்டு இங்கே அதிமுக தான் பலம்னு காட்டிட்டு வந்திருக்கு. அப்போ அது ஒரு பொலிட்டிக்கல். இன்னும் சொல்லப்போனால் அவங்க எங்களுடைய முதல் வெற்றி கொண்டாட்டத்தையே நாங்கள் கோபியில் கொண்டாடுவோன்னு சொல்லும்போது அப்போது ஈரோடு மாவட்ட பயணங்கிறது ரொம்ப பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்டாக மாறுது. அப்போ அந்த சூழ்நிலையில் இவங்க புதுச்சேரியில் இவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்னென்ன, காவல்துறையில் கண்டிப்பாக கேட்டுப்பாங்க, என்ன மாதிரி சிக்கல் இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுப்பாங்க. அப்போ இவங்க அந்த அனுபவத்தில் இருந்து காவல்துறையோட சந்திப்பு நிகழும் போது இவங்க ஒரு டிராஃப்டை கொண்டு போகணும். இப்படி நம்ம தலைவர், ஏன்னா அவர் ஐயா புசியானந்தே ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா, அவரை கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்களுமே ஒரு ஓப்பன் மைண்டாக இதை அப்ரோச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தரப்பில். இல்லை, இப்போ அவங்க கூட ஒரு தொண்டர்படை உருவாக்கியிருக்காங்க, டிவிகே வாலண்டியர்ஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அரசியல் மயப்படுத்துவதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? சார், எல்லாத்தையுமே ஒரு உற்சாகம் ஒரு உற்சாகத்தில் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் QR கோடு கொடுக்கலாம், இவ்வளோ பேர் தான் வரணும்னு சொல்லலாம், இவ்வளோ பேருக்கு தான் அனுமதின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பெரிய எண்ணிக்கையில் வராங்களே, இதை அப்போ நம்ம எதிர்கொள்கிறது எப்படி? அப்போ அரசியல் கட்சி ஒரு இந்த அனுபவத்தோட அடிப்படையில் அவங்க அவரை வேறு எந்த மாதிரி நம்ம இந்த பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமானது தான். ஒரு தேர்தல் வரக்கூடிய ஒரு நெருக்கடியில் ஒரு புதிய கட்சி தலைவரை மாவட்டங்கள் தோறும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு அவங்க 2 பேருமே, அதாவது நிர்வாகமாக இருக்கட்டும் இல்லை அந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், 2 பேருக்குமே அவருடைய பிரச்சார பயணங்கள் என்பது
ஒரு பெரிய நெருக்கடி தான். ஓகே, இப்போ புதுவையை பொறுத்த வரைக்கும் தாவேகாவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் புதுவையில் இன்னும் அவங்க நிலைப்பாட்டை சொல்லலை. இப்போ விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நம்ம கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் ரொம்ப குறைவாக தான் பேசுகிறாரு. ஒரு சில இப்போ திருவாரூர் மாதிரியான இடங்களில் அந்த விவசாய நெல் பிரச்சனையை பேசினார். அப்புறம் அது எல்லாருமே அந்த பிரச்சனையை பற்றி பேசினாங்க. இப்போ பல்லாண்டு காலமாக வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து முறையான இது கட்டமைப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் அந்த ஒரு மூட்டைக்கு வந்து இவ்வளோ ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் பேசின பிறகு அது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிச்சு. அது மாறினதை நம்ம வந்து பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே வந்து புதுச்சேரியில் என்ன பிரச்சனையை பேச போகிறாரு? ஏன்னா ஐயா புசி வந்து என்ஆர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தான் இல்லைங்களா? அப்புறம் அது ஒரு சிறிய மாநிலம். அங்கே வந்து காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இப்போது காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு ஒரு ஊகம் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? அங்கே ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மனசில் வந்து நிச்சயமாக ஐயா விஜய் வந்தால் நமக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, புதுச்சேரி, கேரளா, இந்த மாதிரி இப்போ 3 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் தேர்தல் வருது. இந்த 3 மாநிலங்கள்லுமே தங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து தாவேகா கூட்டணியை வந்து அவங்க விரும்புகிறாங்க. ஒரு சில பேர் அந்த கட்சிக்குள்ளே கேட்குற அந்த குரல்கள் காங்கிரஸில் ஒரு பகுதி விரும்புது. அதை ஒரு சில பேர் அவங்க விரும்புகிறதில்ல. அப்புறம் டெல்லியிலேருந்து சில வியூகம் வகுப்பாளர்கள் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்தாருன்னா நமக்கு வந்து 3 மாநிலங்களில் பலனாக இருக்கும், அது காங்கிரஸை புதுப்பிக்க புத்துயிர் கொடுக்கறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா கேரளாவில் வந்து எல்டிஎஃப் அரசாங்கம் தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அது இதுவரை நடக்காத ஒரு ஆச்சரியம். அப்போ இந்த முறை வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு ஐயா விஜய் வர்றது ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். அப்புறம் பாண்டிச்சேரியில் அவங்க ஏற்கனவே பல முறை ஆண்டிருக்காங்க. அந்த கட்சியிலேருந்து பல பேர் பிரிந்து சென்று புதிய புதிய கட்சியை ஆரம்பித்தப்போ கூட பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஓட் பேஸ் வந்து இருக்குது. அவங்க திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர்றதை நம்ம அங்கே பார்க்குறோம். அதான் அப்படி பார்க்குற பொழுது பாண்டிச்சேரியில் வந்து அவர் வந்து காங்கிரஸை அவர் எங்கேயுமே விமர்சிக்கிறது இல்லை. இந்த ஆளுகிற அரசு அல்லது பாண்டிச்சேரியினுடைய பொதுவான சில பிரச்சனைகளை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பெயர் வைக்கிற போதே இப்படி நமக்கு ஒரு தென் மாநில செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இன்னமும் கட்சிக்கு பெயரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ புதுச்சேரியில் இவ்வளோ கூட்டம் கூடும்போது நமக்கு தோணுது இல்லைங்களா? ஓகே, இப்போ தமிழகம் அப்படின்றது இங்கேயே சுருங்கிட்ட மாதிரியான ஒரு பார்வை நிச்சயமாக வருதில்லை. ஏன்னா அவங்க ஜியாகிரபிக்கலாக நமக்கு நெருக்கமாக இருந்தால் கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ். பட் அதில் இன்னொன்று, இப்போது விஜய் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தமிழக அரசியல். அதிமுகன்னு வச்சாங்க, அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது ஆல் ஓவர் நேஷனல் பார்ட்டி ஆகணுமா அப்படின்னு வச்சதா, இல்லை எதிர்கட்சிகள் வேறொரு விமர்சனத்தை கூட சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து திராவிடம்ன்ற பேர் இருந்தாலே கட்சியை தடை பண்ணிடுவாங்க, அப்போ ஆல் இந்தியான்றதை சேர்க்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னு. இப்போது விஜய்க்கு அந்த தேவை இருக்கா? விஜய் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தமிழ்நாடு மட்டும்தான், அது வெளியில் தெரிஞ்சது. அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம்ல. இல்லை, அதாவது இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை வந்து ஒரு மிஸ்டிக்கல் வேர்டு தான். அது வந்து நீங்கள் வந்து அதை ரொம்ப தெளிவாக இதுதான் திராவிடம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வரையறுத்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ஒரு தென்னிந்தியாவினுடைய வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய இனக்குழு மக்களை வந்து அது ஒன்றிணைக்கிற ஒரு சக்தியாக அரசியல் அரங்கத்தில் வந்து அது கட்டப்பட்டுருச்சு. இப்போ அந்த வார்த்தை இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த பெயர் என்பது அவரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சுருக்குது இன்றைக்கு. ஆனால் அவர் கட்சியாகவும் கட்டமைப்பாகவும் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு வலிமையான கட்டமைப்பு வந்து நிச்சயமாக வந்து புதுச்சேரியிலையும் இருக்குது. அதனால் அந்த வகையில் பார்க்குற பொழுது இதே நேரத்தில் அங்கேயும் தேர்தல் வருது, காங்கிரஸோட கூட்டணிங்கிற யூகங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரே வந்து புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்படி பல்வேறு புள்ளிகளை நம்ம இணைச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இந்த பயணத்துக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதா தான் நாம கருத வேண்டியது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.